யூடியூபில் வருமானம் ஈட்டுவது பற்றிய முழுமையான விவரங்கள் இதோ. 2026 இன் தற்போதைய நிலவரப்படி ஒரு தமிழ் சேனல் தொடங்குபவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் இவை. 1. வருமானம் பெறுவதற்கான தகுதிகள். மோனிடைசேஷன் ரூல்ஸ் 2026. யூடியூப் தற்போது 2 நிலைகளில் வருமானம் ஈட்ட அனுமதிக்கிறது. நிலை 1 ஃபேன் ஃபண்டிங். இதற்கு 500 சந்தாதாரர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் கடந்த ஓராண்டில் 3000 மணி நேரம் பார்வைகள் வாட்ச் ஹார்ஸ் அல்லது 90 நாட்களில் 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் தேவை. இதன் மூலம் சூப்பர் தேங்க்ஸ், சேனல் மெம்பர்ஷிப்ஸ் மற்றும் யூடியூப் ஷாப்பிங் வசதிகளை பெறலாம். நிலை 2 ஆட் ரெவென்யூ. முழுமையான விளம்பர வருமானம் பெற 1000 சந்தாதாரர்கள் மற்றும் 4000 மணி நேரம் பார்வைகள் அல்லது 90 நாட்களில் 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் தேவை. 2. எவ்வளவு பணம் கிடைக்கும்? எஸ்டிமேட்டட் இன்கம். இந்தியாவில் குறிப்பாக தமிழ் சேனல்களுக்கு வருமானம் என்பது நீங்கள் போடும் வீடியோவின் வகை, நீச் மற்றும் விளம்பரதாரர்களின் போட்டியை பொறுத்தது. வீடியோ வகை நீஷ். 1000 பார்வைகளுக்கு RPM. 1 லட்சம் பார்வைகளுக்கு தோராயமாக. நிதி மற்றும் முதலீடு. ஃபைனான்ஸ். ₹100, ₹300, ₹10,000, ₹30,000. தொழில்நுட்பம். டெக். ₹80, ₹150, ₹8,000, ₹15,000. கல்வி. எஜுகேஷன். ₹70, ₹120, ₹7,000, ₹12,000. சமையல் மற்றும் வாழ்க்கை முறை. வீலாக்ஸ். ₹40, ₹80, ₹4,000, ₹8,000. பொழுதுபோக்கு. காமெடி. ₹20, ₹50, ₹2,000, ₹5,000. குறிப்பு: ஷார்ட்ஸ் வீடியோக்களுக்கு 1000 பார்வைகளுக்கு மிக குறைவாக, தோராயமாக ₹5, ₹30 மட்டுமே கிடைக்கும். 3. வருமானத்தை பாதிக்கும் காரணிகள். CPM மற்றும் RPM. விளம்பரதாரர்கள் உங்கள் வீடியோவிற்கு எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்பதுதான் CPM. அதில் யூடியூப் கமிஷன் போக உங்களுக்கு கிடைப்பது RPM. பார்வையாளர்களின் இருப்பிடம். உங்கள் வீடியோவை வெளிநாடுகளில் USA, UK, கனடா இருப்பவர்கள் பார்த்தால் வருமானம் 5 முதல் 10 மடங்கு அதிகமாக இருக்கும். வீடியோ நீளம் 8 நிமிடங்களுக்கு மேல் வீடியோ இருந்தால் மிட்ரோல் ஆட்ஸ், இடையில் வரும் விளம்பரங்கள் மூலம் அதிக வருமானம் ஈட்டலாம். 4. விளம்பரம் தவிர பிற வருமான வழிகள். வெறும் விளம்பரங்களை மட்டுமே நம்பியிருக்காமல் பெரிய தமிழ் யூடியூபர்கள் பின்வருவனவற்றை பயன்படுத்துகின்றனர். 1. ஸ்பான்சர்ஷிப்ஸ். பிராண்டுகளின் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்துவது. இது விளம்பர வருமானத்தை விட அதிகமாக இருக்கும். 2. அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அமேசான் போன்ற தளங்களின் லிங்க் கொடுத்து கமிஷன் பெறுவது. 3. டைரக்ட் சேல்ஸ். சொந்தமாக இ-புக், கோர்ஸ் அல்லது டி-ஷர்ட் விற்பனை செய்வது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒரு புதிய சேனல் தொடங்க திட்டமிடுகிறீர்கள் என்றால் அதிக வருமானம் தரும் ஃபைனான்ஸ், டெக் அல்லது டியூட்டோரியல்ஸ் போன்ற பிரிவுகளை தேர்ந்தெடுப்பது லாபகரமாக இருக்கும். உங்களிடம் ஒரு ஐடியா இருக்கிறதா? அல்லது எந்த பிரிவில் சேனல் தொடங்கலாம் என்ற குழப்பம் இருக்கிறதா? சொன்னால் நான் உங்களுக்கு சரியான நீஷ் தேர்வு செய்ய உதவுகிறேன்.